யாரு? நம்ம அத்தா. அப்ப அவரை கூப்பிடு பாப்போம். கூப்பிடு. எத்தனை மணிக்கு அத்தாப்பா? 1 மணிக்கு. 1 மணி ஆயிட்டோம். சரி. அத்தாமனு கூப்பிட்டு இருந்த ஆண்டவன் வரலையே. இன்னும் வரவில்லையே. ஏன் மானங்கட்ட வளர்க்கி கூப்பிடுறான்? பகவான் நினைக்காரா? அத்தங்கட்ட வளர்க்கே அத்தாமனு கூப்பிடுதா? மானங்கட்ட வளர்க்கே மச்சாமனே ஓஹோ அப்படின்னு யோசிக்காரா பகவான். சரி. அரளியில பகவான் நம்ம ஆடக்கூடாது, அசையப்படாது, அப்படி இருக்கணும். இந்த மாதிரி சம்பளத்தை போட்டு ஜம்முன்னு உட்கார்ந்து கூடாது சரி அப்படின்னு இருக்காராம் பகவான். ஆமா. அப்பதான் இதெல்லாம் பார்த்தாரு பெருமாள். இந்த பகவான் அரைக்குள்ள ஜம்முனா இருக்காரு, உட்கார்ந்திருக்காரு. இவருக்கும் நமக்கும் தெரிஞ்ச பழைய கதைகள் கொஞ்சம் இருக்கு. ஆமா, நிறைய இருக்கு. அந்த கதையை எடுத்து சொல்ல வேணும் என்று பெட்டிக்கு தமிழ் சுமந்தது மானம் இல்லையா, ரோஷம் இல்லையா, ரோஷம் இல்லையோ, கரப்பாலை அடிகள் பட்டது கோவில்லையா, கரப்பாலை அடிகள் பட்டது கோவில்லையா, அதனாலே ரோஷம் இல்லையோ, கரப்பாலை அடிகள் பட்டது கண் கொடுத்தது மானம் இல்லையா, ஆளால் விதிகள் விட்டது உமக்கு கோவில்லையா, அன்படுத்து தொடர்ல போட்டது பங்கம் இல்லையா, பங்கம் இல்லையோ, அரசடைக்குள்ள பெண்ண மறைப்பது கோவில்லையா, அரசடைக்குள்ள பெண்ண மறைப்பது கோவில்லையா, அதானே பங்கம் இல்லையா, மானம் இல்லையா, ரோசம் இல்லையா,